உயர் விளைச்சல் தரக்கூடிய விவசாயிகளுக்கு அதிகம் தெரிய வராத நெல் ரகங்களை பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். 100 நாள் 100 நெல் ரகங்கள். இன்னைக்கு நாள் 11. வணக்கம் ஃபார்மர்ஸ், எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கல்ல. இன்னைக்கு எந்த ரகத்தை பத்தி பார்க்க போறோம்னா கோ 51 ரகத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இதோட காலம் 105 இருந்து 110 நாட்கள்னு சொல்றாங்க. மகசூலை பொறுத்த வரைக்கும் 2 இருந்து 2.2 டன்கள் ஒரு ஏக்கருக்கு எடுக்கலாம்னு சொல்றாங்க. இதோட தானியம் குட்டியாவும் மெல்லிய தானிய வகையாகவும் இருக்குன்றாங்க. பூச்சி அப்புறம் நோய் மேலாண்மையை பொறுத்த வரைக்கும் குலை நோய் அப்புறம் உமிக்கர்களுக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியை தான் கொண்டிருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. இது எப்ப பயிர் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா குருவி பட்டத்திலையும் நவரை பட்டத்திலையும் பயிர் பண்ணலாம். காலநிலை அப்புறம் மண் தகவமைப்பை பொறுத்த வரைக்கும் டெல்டா பகுதிகளில் எஸ்ஆர்ஐ முறையில செய்யற விவசாயிகளுக்கு இது சிறப்பா செயல்படும். இதோட சிறப்பு பண்புகளை பொறுத்த வரைக்கும் அதோட சமையல் தரம் அப்புறம் அதோட சுவைக்கு நிகரே இல்லைன்னு சொல்றாங்க. நெல் சாகுபடி பற்றிய இந்த மாதிரியான பல தகவல்களை ஒருங்கிணைச்சு ஒரு புக்கா ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சப்போஸ் அந்த புக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மேல தெரியற நம்பருக்கு போய் புக் அப்படின்னு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான லிங்க் கிடைச்சிரும். அந்த லிங்கை பயன்படுத்தி நீங்க அந்த புக்கை வாங்கிக்கலாம். நன்றி.